காதல் வைத்து காத்திருந்தேன். காற்றில் உந்தன் குரல் மட்டும் கேட்டிருந்தேன். சிரித்தாய் செய். அம்மா அம்மா பாட்டி. ஜீவா, என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? என்னடா என்ன இதெல்லாம்? அம்மா, நானும் ஆதிராவும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம். எவ்வளவு தைரியம்டா உனக்கு? ஏன் பேச்ச மீறி போய் இவ்வளவு கல்யாணம் பண்ணின்னு வந்திருக்க? எங்க அண்ணனுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? என்கேஜ்மெண்ட் முடிச்சிட்டு வந்தோமே, அப்போ இவளுக்கு என்ன பதில்? அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லியாச்சு. அதை பத்தி நீ கவலைப்படாத. இவ்வளவு ஒரு நாளும் நான் என் மருமகளை ஏத்துக்க மாட்டேன். அம்மா, நீங்க ஏத்துக்கலன்னா என்ன? இவ தான் என் மனைவி. இவ்வளவு இவங்க அம்மாவும் என்ன நல்ல வேஷம் போட்டாங்க. நான் அவ்வளோ சொல்லியும் என் பையனை விடாம அவனையே துரத்தி கல்யாணம் பண்ணியிருக்கியா நீ? ஐயோ அத்தை, நான் ஒன்றும் பண்ணல. வாயை மூடுடி. அத்தையும் அத்தை, யாருக்கு யார் அத்தை? நல்ல பெரிய இடத்து பையன் விட்டா சொகுசா வாழ முடியாது. பிச்சைக்காரிங்க தானே, அதனால தான் வளைச்சு போட்டுட்டீங்களா என் பையனை? அம்மா போதும், நிறுத்துங்க. அவ ஒன்றும் என்னை கல்யாணம் பண்ணணும்னு வந்து நிற்கல. நான் தான் விடாம அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கினேன். உண்மை யாருக்கு வெளியே தெரிய போகுது? நீ அவ பின்னாடி போனியோ இல்லை அவ உன் பின்னாடி வந்தாளோ? அத்தை போதும் அத்தை, இந்த மாதிரி மோசமாலாம் பேசாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், என்னை அத்தை அண்ணு கூப்பிடாத. உங்கள் அம்மாக்கு அத்தனை முறை சொன்னேன் தானடி, உங்களுக்கும் எங்களுக்கும் செட் ஆகாது, வேண்டாம் விட்டுருங்கன்னு. இவ்வளோ சொல்லியும் எல்லாம் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு தான் பண்ணுறியா? அவளும் எல்லாம் கூட்டு சேர்ந்து தான் பண்ணியிருக்கீங்க. அத்தை, என்ன வேணால் சொல்லுங்கள், எங்கள் அம்மாவை எதுவும் சொல்லாதீங்க. எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாது. ஆமாம் தெரியாது. நடிக்காதடி. குடும்பமே நாடக குடும்பம். இப்படி நடிச்சு தானே என்னை ஏமாத்தினீங்க. அம்மா போதும், இதோட நிறுத்திக்காங்க. அவங்கள வந்து பொண்ணு தரேன்னு சொன்னாங்க, நீங்க தானே போய் கேட்டீங்க. எனக்கு என்ன தெரியும்? இது காலை சுத்தின பாம்பு மாதிரி இப்படியே வரும்னு. இங்கே பாருடா ஜீவா, உனக்கு கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த வீட்டுக்கு மருமகோ அக்ஷயா மட்டும்தான். இவ்வளோ ஒரு காலமும் நான் மருமகளை ஏற்றுக்க மாட்டேன். நீங்க ஏத்துக்கலன்னா என்னம்மா? நான் ஒரு காலமும் அக்ஷயாவை என் மனைவியை ஏத்துக்க மாட்டேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த ஆதி தான் என்னோட மனைவி. இவளுக்கு இந்த வீட்டில் ஏதுடா இடம்? இவ இந்த வீட்டுக்குள்ளே வந்தா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். இவளுக்கே இங்கே இடம் இல்லைன்னா அப்புறம் நான் மட்டும் எதுக்கு இங்கே இருக்க போகிறேன்? நானும் இவ கூடவே போயிடுறேன். ஜீவா, அப்பனா இந்த அம்மாவை விட இந்த பிச்சைக்காரி தான் உனக்கு பெருசாக போயிட்டாளா? அம்மா, அவளை இன்னொரு முறை அப்படி சொல்லாதீங்க. அப்படிதான்டா சொல்லுவேன், பிச்சைக்காரி. ஜீவா, என்ன வேலைடா பண்ணியிருக்க நீ? இன்னும் 4 நாளில் கல்யாணத்தை வச்சுக்கின்னு பாரு இந்து, என்ன பண்ணியிருக்கான் பாரு, என்ன காரியம் பண்ணியிருக்கான் பாரு. அண்ணன் முகத்தில் நான் எப்படி முழிப்பேன்? அந்த அக்ஷயா பொண்ணுக்கு என்ன பதில் சொல்லுவேன் நான்? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த சித்தி தான். எப்போ இவங்க வந்தாங்களோ அப்போவே என் நிம்மதியே போச்சு. முதல்ல இவங்கள வீட்டை விட்டு அனுப்பணும். ஏண்டா, கண்டவளுக்காக என்ன இப்படி பேசுறியா? நான் உன்னை தூக்கி வளர்த்தவா ஆதி? அவளை வெளியே அனுப்புறதுக்கு நீ யாருடா? அவளை வெளியே போய் சொல்றதுக்கு நீ யாரு? இது என்னோட வீடு. சரி, உங்க வீட்டில் நீங்களே இருந்துக்காங்க, நாங்கள் போகிறோம். வா ஆதி, போகலாம். ஜீவா வானப்பா, போவாத ஜீவா. அக்காக்கு உன்னை விட்டா இன்னும் யார் இருக்கா? வேண்டாம், அவள் பேச்சை கேட்டு நான் பின்னாடி போவாத. ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்ட. அவளை அவங்க வீட்டுக்கே அனுப்பி விட்டுரு. இன்னும் 4 நாளில் உனக்கு கல்யாணம் இருக்குடா ஜீவா. என்னது? அவங்க வீட்டுக்கு அனுப்பி விடணுமா? என்ன சித்தி, உங்களுக்கு பைத்தியம் எதானே பிடிச்சிருக்கா? நாங்கள் 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணின்னு வந்திருக்கோம். நாங்கள் 2 பேரும் இப்போ லீகலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவளை போய் வீட்டில் விட்டுட்டு வர சொல்கிறீங்க? நாங்கள் என்ன பொம்மை கல்யாணமாக பண்ணியிருக்கோம்? ஜீவா, ஒரு முறை அம்மாவை நினச்சி பாருடா. உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய அவமானம். அவங்க என்ன நினச்சி பார்த்தாங்களா? அவங்களோட ஈகோ தானே பெருசு. அவங்க பையன் வாழ்க்கலாம் ஒன்றும் இல்லைல்ல, அப்போ நான் மட்டும் எதுக்கு நினைக்கணும்? அதுவும் இல்லாமல் அந்த துரோகி கழுத்துலலாம் என்னால் தாலி கட்ட முடியாது. இப்போ அவங்க இல்லடா துரோகி, நீ தான்டா துரோகி. என்னை நம்ப வச்சு நீ தான் துரோகம் பண்ணிட்ட. நீங்க கூட தான் அப்போ என்னை நம்ப வச்சு என்ன துரோகம் பண்ணீங்க. அப்போ நீங்களும் துரோகியாமா? ஜீவா வேணாம் ஜீவா, இது இத்தோட நிறுத்திடு. அம்மாக்கு ஏதாச்சும் ஆயிட போகுதுடா. சித்தி, என்ன மிரட்டுறீங்களா? பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? இதுக்கெல்லாம் அசர்ற ஆளு நான் இல்லை. இவ்வளோ நான் வீட்டுக்குள்ளே என்றைக்குமே விட மாட்டேன். இவ இல்லாமல் நான் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன். பாத்தியா இந்து, எப்படி பேசுகிறான் பாத்தியா? அக்கா ஒரு நிமிஷம் வாக்கா. என்னடி? இங்கே பாருக்கா,
அவன் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணின்னு வந்திருக்கான். நம்மளால் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அவனை விட்டான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், நம்ம கையில் கிடைக்க மாட்டான். அதுக்கு அவளை வீட்டில் சேர்த்துக்க சொல்கிறியா? இப்போதைக்கு நம்மளுக்கு வேறு வழி இல்லைக்கா. நம்ம பையனை விட்டு கொடுக்க சொல்கிறியா? அவன் அவள் கூட போகிறதுக்கு தயாராக இருக்கான். இப்போ நம்ம விட்டுட்டோம்னா அவனை திருப்பி நம்மளால் கையில் பிடிக்க முடியாதுக்கா. அவளை எனக்கு வீட்டில் சேர்த்துக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அவளை என் மருமகளாக நான் ஒரு நாளை ஏற்றுக்க மாட்டேன். சரி சரி, நீ ஏற்றுக்காத. ஆனால் இப்போதைக்கு அவங்கள வீட்டுள்ள சேர்த்துக்கோ. நான் அண்ணங்கிட்டையும் அக்ஷயாக்கிட்டையும் என்னென்னு சொல்லுவேன்டி. இங்கே பாரு, அந்த கவலை உனக்கு வேண்டாம். அண்ணங்கிட்டையும் அக்ஷயாக்கிட்டையும் நான் பேசிக்கிறேன். அக்ஷயா கண்டிப்பாக உனக்கு தான் மருமகம். ஆனால் நீ நான் சொல்கிற மாதிரி கேட்கணும். என்ன சொல்லு. அக்ஷயாவை இங்கே வீட்டுக்கு கூப்பிடு. அவள் இங்கே வந்து தங்கிக்கிட்டோம். அவளை எப்படி? அவள் உனக்கு மருமகளை வரணுமா வேண்டாவா? வரணும். அவளை கூப்பிடு. அவள் வந்து இவளை வச்சு துரத்துட்டோம். இவளை இங்கே நிம்மதியாகவே நம்ம வாழ விடக்கூடாது. அவளே நம்ம பண்ணுற இம்சிக்கெல்லாம் ஓடி போயிடணும். இது நடக்குமா? நான் சொல்கிற மாதிரி கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். இப்போ இவங்க 2 பேரையும் உள்ளே கூப்பிட்டுக்கோ. நான் கூப்பிட மாட்டேன், நீயே கூப்பிட்டுக்கோ. ஜீவா, தப்பாக நினச்சிக்காத. வாம்மா உள்ளே வா. தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் இப்படி பண்ணிட்டதால அக்கா ரொம்ப கோவப்படுறாங்க. உள்ளே வாங்க. சித்தி, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும். ரொம்ப நல்லவங்க வேஷம் போடாதீங்க. என்னப்பா ஜீவா, உங்கள் அம்மா கிட்ட உனக்காக நான் பறிஞ்சு பேசினா என்னையே கெட்டவளாக்குற நீ. ஆதி, வாமா உள்ள வாமா. இந்து, தள்ளி போடி. எப்படி புதுசாக கல்யாணம் ஆனவங்கள கூப்பிடுற அழகப்பாரு. என்னம்மா? ஓ, ஆர்த்தி தட்டா? மறந்துட்டேம்மா. நானே எடுத்துன்னு வரலான்னு நினச்சேன். நீங்கள் பேசின்னு இருக்கிறதுல மறந்துட்டேன். மறக்கவ. நீ யாருன்னு எனக்கு தெரியும். தள்ளிப்போ. அப்படி கோவப்படாதடா, சிரிச்சு நிறு. ஆதி, அழக்கூடாதுடா. முத நம்ம வீட்டுக்கு வர இப்படி அழுதுட்டு வருவ. கண்ணை தொடச்சிக்கோ. இந்த பாட்டி இருக்கான்ல, கண்ணை தொடை. எப்பவுமே நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் இந்த பாட்டியோட ஆசை. சரியா? சரி பாட்டி. வாமா, 2 பேரும் வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. தள்ளி போடி. எதுக்கு இப்படி நிக்கிற? ஏய், என்னாச்சு? ஏன் அப்படியே நிக்கிற? வா, உள்ள போலாம். ஜீவா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதான் நான் இருக்கேன்ல. நான் இல்லாதப்போ பாட்டி இருக்கு. வாங்க. உனக்கு என்ன பயம்? இவங்க என்ன மிருகங்களா? உன்னை கடிச்சு என்ன சாப்பிடவா போறாங்க? வா. எங்க அம்மா. முதல்ல இந்த பஞ்சாயத்தை முடிக்கலாம், அடுத்து உங்க வீட்டுக்கு போலாம். வா. சரி. அண்ணா, ஒரு நிமிஷம். என்ன சாமி? அண்ணா, அது வந்து அந்த ரகு எனக்கு கால் பண்ணினே இருக்காண்ணா. பண்ணட்டும், நல்லா பண்ணட்டும். நீ அட்டென்ட் மட்டும் பண்ணிடாத. ஏண்ணா? கால் எடுத்து நல்லா திட்டி விட்டுட்டா? வேண்டாம் சௌமியா, நீ காலை மட்டும் அட்டென்ட் பண்ணிடாத. அவன் நம்மள தேடி வரணும். தேடி வருவானா? அவனுக்கு பணம் தான் முக்கியம்னா கண்டிப்பாக தேடி வருவான். அது வரைக்கும் நீ மட்டும் கால் அட்டென்ட் பண்ணவே பண்ணாத. எந்த புது நம்பர்லேருந்து வந்தாலும் சரி, நீ அட்டென்ட் பண்ணக்கூடாது. சரி அண்ணா. சௌமியா, சொல்லண்ணா. இந்த கல்யாணம் நின்னதுல உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? சேச்சா, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இந்த உண்மை மட்டும் தெரியாமல் இருந்திருந்தா நான் பெரிய பிரச்சனையில் மாட்டியிருப்பேன். என்ன, இவனை போய் உண்மையாக லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. வருத்தப்படாது சௌமியா. நீ ஆசைப்படுற மாதிரி ஒரு நல்ல பையன் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி அண்ணா. சுமேஷ், ஒரு நிமிஷம்ப்பா. என்னப்பா? ஐயோ, அந்த பையன் வீட்டுல இருந்து ஓயாம கால் வந்தனே இருக்குப்பா. அட்டென்ட் பண்ணீங்களா? இல்ல, நான் அட்டென்ட் பண்ணல. நீ தான் சொன்ன இல்லை பண்ணாதன்னு, அதனால நான் பண்ண போல. காலை மட்டும் அட்டென்ட் பண்ணிடாதீங்க. சௌமியாக்கும் இப்படி தான் ஓயாமல் கால் வந்துனே இருக்கு. என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம். நம்மளை என்னவோன்னு நினச்சின்னு இருக்கான் அவன். அவனோட மொத்த டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லியிருக்கேன்ப்பா. அவன் கை காலை உடைக்காமல் விட மாட்டேன் நான். ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் செய்ய போவாதப்பா.
ஒன்று போய் ஒன்று ஆக போகுது. அப்புறமா நம்ம மேலே பழி வந்துரு போகுது. அந்த மாதிரி அவன் உயிருக்கு ஆபத்தாகிற மாதிரியெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன்ப்பா. அதுக்குன்னு அவனை சும்மா விட சொல்றீங்களா? நம்ம வீட்டு பொண்ணை ஏமாத்தி நம்மளை எல்லாரையும் முட்டாளாக்க பார்த்துருக்கான். அவனை எப்படிப்பா சும்மா விட சொல்றீங்க? நம்ம மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்குல்லப்பா. என்ன ஏதுன்னு முழுசா விசாரிக்கணுமா இருந்துச்சு. எல்லாம் உங்க அம்மா வேலை தான். விடுங்க, இப்போ பேசி என்ன ஆக போகுது? இப்பயாச்சு நம்ம தங்கச்சி வாழ்க்கை தப்பிச்சிச்சே, அது வரைக்கும் சந்தோஷம். அப்பா, சௌமியாவுக்கு நம்மளே ஒரு நல்ல இடத்துல பார்த்து அவ ஆசைப்படுற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்ப்பா. கண்டிப்பா சுமேஷ். இதை விட இன்னும் என்ன வேலை இருக்கு? அப்படியே ஆதிராவையும் என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்க்கணும். ஆமாப்பா, அந்த ஜீவா வீட்டில் போய் நம்ம ஆதிக்காக பேசணும். கண்டிப்பா சுமேஷ். ஆதி, இதுதான் இனிமேல் நம்ம ரூம். ஜீவா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. இங்கே நான் எப்படி இருக்க போகிறேன்னே தெரியல. என்ன பண்ணலாம்? அதுக்குன்னு நம்ம தனியாவா போக முடியும்? நான் அப்படி சொல்லலை. இப்போவே அத்தை இவ்வளோ கோவப்படுறாங்க. விடு, அதெல்லாம் சரியாயிடும். நம்மளுக்கு சப்போர்ட்டா பாட்டி இருக்கிறாங்க. பாட்டியை மீறி எங்கள் அம்மா ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நீ ஏன் இப்படி பயப்படுற? இல்லை, எனக்கு இங்கே நினச்சாலும் பயமாக இருக்கு, எங்கள் அம்மாவை நினச்சாலும் பயமாக இருக்கு. இப்படியே எல்லாத்துக்கும் பயந்தா எப்படி ஆதி? எல்லாத்துக்கும் பயந்தா வாழ முடியாது ஆதி. ஏதாவது ஒரு டிசிஷனை நம்ம துணிஞ்சு எடுத்து தான் ஆகணும். நம்ம மட்டும் இப்போ கல்யாணம் பண்ணலனா இன்னும் 4 நாளில் எனக்கும் எங்கள் மாமா பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். உனக்கு சந்தோஷமா அப்போ? இல்லை. அப்புறம் என்னாலையும் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது. எங்கள் மாமா பொண்ணு நான் விரும்புறது உண்மைதான். ஆனால் உன்கிட்ட ஏதோ ஸ்பெஷல். உன்னை விட்டு என்னால் பிரிஞ்சு இருக்கவே முடியல. நீ எனக்கு வேணும் ஆதி. அதனால தான் பாரு, நான் எங்கள் அம்மாவெல்லாம் எதிர்த்து உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீயும் என்ன சப்போர்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நம்மளால ஸ்மூத்தான லைஃப்பை லீட் பண்ண முடியும். எங்கள் அம்மா உன்கிட்ட கோவம் காமிக்கிறாங்கன்னு நீ என்கிட்ட கோவத்தை காமிச்சியனா, இல்லை என்கிட்ட நீ வருத்தப்பட்டியனா, நம்மளால லைஃப் லீட் பண்ணவே முடியாது. ஒன்று வேணும்னா ஒன்று இழந்து தான் ஆகணும் ஆதி. எல்லாம் நல்லபடியாக முடியும். நீ எதை நினச்சும் கவலைப்படாது. உங்கள் அம்மாவை நினச்சி பயப்படாத. நான் பேசுகிறேன் உங்கள் அம்மா கிட்ட. அத்தை, அத்தை, ஜீவா மாமா, யாரும் உங்களை கூப்பிடுறாங்க. அடுத்த பிரச்சனையாக சமாளிக்கணும். யார் வந்திருக்காங்க? எங்கள் மாமா பொண்ணு தான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜீவா. இப்போதானே சொன்னேன் பயந்தா ஆகாதுன்னு. நீ சைலண்டாக இரு, நான் பார்த்துக்கிறேன். இப்போ இங்கே வந்து எதுக்கு சீனை போட்டுன்னு இருக்க? எதுக்கு இப்படி கத்தின்னு இருக்க? என்னது? நான் சீனை போடுறேனா? நான் கத்துறேனா? நீங்கள் பண்ணிட்டு வந்தது அது என்ன? அத்தை, நீங்கள் சொல்லுங்க அத்தை. சின்னத்தை ஃபோன் பண்ணி என்னென்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் நிஜமா? அக்ஷயா, என்னை மன்னிச்சிடுமா. அப்பனா மாமா அந்த பிச்சைக்காரியை கட்டிக்கிந்து உண்மையா? அக்ஷயா, போதும் நிறுத்து. அளவுக்கு மீறி பேசுகிற. அவள் என்னோட பொண்டாட்டி, ஞாபகத்தில் இருக்கட்டும். என்னது? அவ பொண்டாட்டியா? அந்த பிச்சைக்காரி போய் உங்களுக்கு பொண்டாட்டியா? ஏன் மாமா, ஏன் எப்படி என்ன ஆசை காமிச்சு ஏமாத்துனீங்க? நீ பண்ணதை விட நான் ஒன்றும் பெருசாக பண்ணல. நம்ம பிரிஞ்சது தான். அதுக்கப்புறமா நான் உன்னை சந்திக்கவே இல்லையே. உன்னை இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா? ஆனால் அத்தையும் அவங்க 2 பேரும் வந்து எங்கள் வீட்டில் பேசிட்டு போனாங்களே. அவங்க 2 பேர் பேசினா அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியாது. ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? என்றைக்குமே உங்களுக்கு நான் தான் பொண்டாட்டி. கனவுல கூட அது நடக்காது. அப்போ எனக்கு என்ன வழி? எனக்கு என்ன வழின்னு சொல்லுங்க. உனக்கு ஏண்டி நான் வழி சொல்லணும்? உங்கள் அப்பனை போய் கேளு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் 3 நாளில் நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகணும். எனக்கு துரோகம் பண்ணாதீங்க மாமா. ஏய் பைத்தியமாடி நீ. நான் தான் சொன்னேன் இல்லை எங்கள் 2 பேருக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சின்னு. அப்புறமா என்னத்தை ஒன்றும் கல்யாணம் பண்ணுறது? அப்புறம் என்ன சொன்ன? நான் உனக்கு துரோகம் பண்ணனா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நீயும் உங்கள் அப்பாவும் பண்ண துரோகத்தை விட நான் ஒன்றும் பெருசாக பண்ணில்ல. எனக்கு ஒரு வழி தெரியாமல் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்.
அக்ஷயா, அக்ஷயா நீ வருத்தப்படாதம்மா. என்னைக்கு இருந்தாலும் நீ தான் என்னோட மருமகம். அதை யார் ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. நீ தான் என் மருமகம். இங்கே தங்கறதுக்கான எல்லா உரிமையும் உனக்கு இருக்குது. நீ இன்னைக்குலேருந்து இங்கே தங்கிக்கோ. அம்மா நான் அம்மான்றது உனக்கு ஞாபகம் இருக்கா ஜீவா? அம்மா போதும்மா, இப்படியெல்லாம் பேசி என் மனசை மாற்றணும்னு நினைக்காதீங்க. இப்போ எதுக்கு அவளை இங்கே தங்க வைக்கிறீங்க? ஏண்டா கண்டவங்க வந்து இந்த இடத்துல தங்கும்பொழுது ஏன் அண்ணன் பொண்ணு அவள் தங்கக்கூடாதா? பானு, நீ ரொம்ப ஓவராக போகிற. இது நல்லதுக்கு இல்லை. அவளை வீட்டுக்கு அனுப்பு. நீ சும்மா இருமா, உனக்கு ஒன்றும் தெரியாது. உனக்கு தாண்டி ஒன்றும் தெரியல. வயசு பொண்ணு இங்கே எதுக்கு தங்கணும்? அவளை வீட்டுக்கு போக சொல்லு. இல்லை, நான் போக மாட்டேன். எனக்கு ஒரு முடிவு தெரிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருக்குவேன். அக்ஷயா, ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிடு. இல்லை அடிக்கிற அடியில் பல்ல கில்லெல்லாம் உடஞ்சிரும். ஏய் என்னடா, என்ன பேச்சுது? ஒரு பொம்பளை பொண்ணுன்னு கூட பார்க்காம என்ன கையை வாங்குறேன்னு சொல்கிற? அம்மா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். விடு ஜீவா, ஒரு 2 நாள் அவள் ஆசைக்கு தங்கின்னு அப்புறமா போயிடுவா. போதும் சித்தி, நல்லவங்க மாதிரி நடிக்காதீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, என்னையும் ஆதியும் பிரிக்க முடியாது. ஜீவா, நீ நாடு உள்ளே போ. பாட்டி, அங்கே பாருங்க, இவங்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்கன்னு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ உள்ளே போ. இங்கே பாரு பானு, நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அத்தை, என்ன அத்தை இப்படி ஆயிடுச்சே? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மாமாவை கட்டிக்கவன்னு எவ்வளோ சந்தோஷமாக கனவு கண்டிருந்தேன் தெரியுமா? நான் கண்ட கனவெல்லாம் கனவாகவே போயிடுச்சு. இங்கே பாரு அக்ஷயா, இப்போ எல்லாம் உன் கையில் தான் இருக்குது. நீ தான் இவங்க 2 பேரையும் ஒன்று சேர விடாமல் பிரித்து அவளை இங்கேருந்து வச்சு துரத்தணும். நானா? ஆமாம், நீ தான். உனக்கு இந்த வாழ்க்கை வேணும்னா நீ தான் வேலையில் இறங்கணும். அதுக்கு தான் நான் உன்னை இங்கே வந்து தங்குன்னு சொல்லின்னு இருக்கிறேன். இவங்க 2 பேரும் பார்த்தாலே எனக்கு பத்தின்னு வருது அத்தை. நீங்கள் மட்டும்தான் பேசின்னு இருக்கீங்க, பெரியத்தை ஒன்றுமே பேச மாட்டேன்றாங்க. இந்து சொன்ன மாதிரி தான் அக்ஷயா, நீ தான் என்னோட மருமகம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பத்தியா, அக்காவே சொல்லிட்டாங்க. கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம், நீ இங்கே இரு. சரி, இங்கே இருக்க. என்ன இது, இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆகியும் ஆதியை காணுமே. சீக்கிரமாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாருங்க, ஆனால் இன்னும் காணோம். எனக்கு என்னவோ பயமாக இருக்குது. யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியலையே. ஐஷுக்கே ஃபோன் பண்ணலாமா? ஆதி வேற இன்னைக்குன்னு பார்த்து ஃபோனை இங்கேயே வச்சுட்டு போயிருக்கா. ஹலோ, சொல்லுங்க பானு அம்மா. என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா? சந்தோஷமாக தானே இருக்கணும். என்ன என்ன பேசுகிறீங்க பானு அம்மா? எனக்கு ஒன்றும் புரியல. போதும் போதும், ரொம்ப நடிக்காத. நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பானுமா, நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு நிஜமாவே தெரியல. ஆமாம், உன் பொண்ணு எங்க? அவளும் அவளோட ஃப்ரெண்டும் காலையில் போந்து இன்னும் வரல பானுமா. நானே அதை நினச்சி தான் கவலைப்பட்டுன்னு இருக்கேன். அடடடடா, அம்மாவும் பொண்ணும் என்னம்மா நடிக்கிறீங்க? பானுமா, இப்போ உங்ககிட்ட பேசுகிற நிலமையில நான் இல்லை. என் பொண்ணை காணோன்ற கவலையில் இருக்கிறேன். இப்படியெல்லாம் என்கிட்ட பேசிட்டா நான் நம்பிடுவேன்னு நினச்சியா? பானுமா, இப்போ நீங்கள் எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? எதுக்கு இப்படியெல்லாம் என்கிட்ட பேசின்னு இருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. நடிச்சதெல்லாம் போதும். உன் பொண்ணை திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ தானே அனுப்பி வச்ச? என்ன என்ன பானுமா, என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் தெரியாது. என்ன சொல்கிறீங்க பானுமா? போதும் போதும் லக்ஷ்மி, ரொம்ப நடிக்காத. இனியும் நடிப்பெல்லாம் பார்த்து நான் ஏமாற மாட்டேன். உன் பொண்ணும் என் பையனும் போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணின்னு வந்திருக்காங்க. ஏன் உனக்கு தெரியாமையா பண்ணியிருக்குவாவோ? என்னது? இல்லை, நான் நம்ப மாட்டேன். என் பொண்ணு அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. போதும் போதும், நடிக்காதன்னு சொன்னேன் நான். இல்லை பானுமா, என் பொண்ணு நிஜமாவே அப்படியெல்லாம் பண்ணுற ஆள் கிடையாது. அவள் காலேஜுக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு போனான். நீங்கள் ஏதோ தப்பாக கேள்விப்பட்டு பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏன் தப்பாக கேள்விப்படுறேன்? உன் பொண்ணும் என் பையனும் மாலையும் கழுத்துமா என் வீட்டில் வந்து நின்று இருக்காங்களே, எனக்கு என்ன கண்ணா தெரியல? என்னது, என் பொண்ணு ஆதி எனக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்காளா? என்னால் நம்பவே முடியல.
நீங்கள் எல்லாம் கூட்டாக சேர்ந்து தானே இந்த வேலையை பண்ணியிருக்கீங்க. என்ன இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே நடிக்கிற? பானுமா, எனக்கு சத்தியமாக தெரியாது பானுமா. இதை பற்றியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. போதும் போதும், பணக்கார வீட்டு பையன் விட்டு கொடுக்க மனசு வரல. நீயும் உன் பொண்ணும் பிளான் பண்ணி என் பையன் மனசை மாற்றி கட்டி வச்சுட்ட தானே அவளை. இந்த பொழப்புக்கு போய் பிச்சை எடுக்கலாம். என் தங்கச்சி சொல்லும் போது கூட நான் நம்பலை, இல்லை என்னை இப்படியெல்லாம் ஏமாற்ற மாட்டாங்கன்னு. இப்போ தானே தெரியுது உண்மை. பணம்னா பணமும் வாயை பொழக்கம்னு சொல்லுவாங்களே, அது உண்மை தானே. இப்போ உன் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு நீ நிம்மதியாக இருக்கிற, அப்படி தானே? கடைசியாக ஒரு விஷயத்த சொல்கிறேன், கேட்டுக்கோ. என்ன தான் என் பையன் அவளை கட்டியிருந்தாலும் என்னோட மருமகம் அவள் கிடையாது. இந்த வீட்டோட மருமகம் என்னோட அண்ணன் பொண்ணு தான். அவள் தான் என்னோட மருமகம். இவ என்றைக்குமே என் வீட்டுக்கு வந்த வேலைக்காரி தான். நான் கொடுக்குற டார்ச்சரில் அவளே துண்டை காணும் துணியை காணும்னு ஓடலை, என் பேரையே நான் மாற்றிக்கிறேன். ரொம்ப சந்தோஷப்படாத, பொண்ணுக்கு நல்ல பணக்கார வாழ்க்கை கிடச்சிச்சின்னு. இனிமே தான் நீங்கள் 2 பேரும் அழ போகிறீங்க.